கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, சிறுவர் சிறுமிகளே, நம்முடைய பங்கு ஒரு பேறு பெற்ற பங்கு, கொடுத்து வைத்த பங்கு. ஏனென்றால் நாம் ஏறக்குறைய 3 விழாக்களை கொண்டாடுகிறோம். நம்முடைய கோயில் காணிக்கை மாதா கோயில். நாம் கொண்டாடுகின்ற விழா ஆண்டவரை கோயிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுத்த விழா. நம்முடைய ஆலயத்தின் பாதுகாவலர் புனித பலவேந்திரன் அந்திரேயா. ஆகவே இப்படி 3 விழாக்களையும் கொண்டாடுகின்ற பேரு நமக்கு கிடைத்திருக்கிறது. வேற எந்த பங்குகா இப்படிப்பட்ட ஒரு பேர் கிடைத்திருக்குமா என்பது சந்தேகம்தான். இன்றைய நாளிலே நாம் அன்னையை காணிக்கையாக ஒப்பு கொடுத்த விழாவையும், அதே நேரத்திலே அதை நாம் கொண்டாடுகின்ற ஆண்டவரை காணிக்கையாக ஒப்பு கொடுத்த நாளையும் பற்றி நாம் சிந்திக்கிறோம். இயேசுவை கோயிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுத்ததை நாம் விவிலியத்தில் வாசித்திருக்கின்றோம். ஆனால் அன்னையை ஆலயத்தில் காணிக்கை ஒப்பு கொடுத்ததை விவிலியத்தில் நாம் வாசித்ததில்லை. ஆனால் நமது திரு அவை நம்முடைய நம்பிக்கையை, இறை நம்பிக்கையை எதிலிருந்து பெறுகிறது என்றால் இருபெரும் நம்பிக்கையிலிருந்து பெறுகிறோம். ஒன்று விவிலியம் தான் நமக்கு அடிப்படை ஆதாரமாக இருக்கிறது. மற்றொன்று பாரம்பரியம். இந்த பாரம்பரியத்தின் வழியாக தலைமுறையாக நமக்கு கொடுக்கப்பட்டு வருகிறது. ஆகவே விவிலியத்தில் இருப்பது மட்டுமல்லாமல் விவிலியத்தில் எழுதப்படாத பலது இருக்கிறது என்று யோவான் நற்செய்தியாளர் கூறுகிறார். இந்த நற்செய்தியிலே, இந்த நூலிலே எழுதப்படாதவை பல இருக்கிறது, அதையெல்லாம் எழுதினால் இந்த உலகமே தாங்காது என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே விவிலியத்தில் நடப்பது மட்டுமல்ல, பரம்பரையாக திரு அவை நமக்கு கொடுத்திருப்பதையும் நம்புகிறோம். அந்த விதத்திலே ஜேம்ஸ் என்பவர் எழுதிய விவிலியம் என்று இருக்கிறது. இந்த 4 நற்செய்தி இல்லாமல் அது திரு அவையால் முழுமையாக விவிலியம் என்று ஏற்றுக்கொள்ளப்படாது. அதில் எழுதப்பட்டிருக்கிறது அன்னை மரியாள் கோயிலிலே காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்டார் என்று. ஏனென்றால் அன்னை மரியாள் சிறுமியாக இருக்கின்ற பொழுது அவருடைய தாய் தந்தை ஜோக்கிம் அன்னம்மாள் இருவரும் அவரை ஆலயத்துக்கு அழைத்து செல்லுகிறார்கள். ஆலயத்துக்கு அழைத்து சென்று அந்த அன்னையை சிறுமியாக இருக்கும் பொழுதே ஆலயத்துக்காக, கடவுளுக்காக ஒப்பு கொடுக்கிறார்கள். அதைத்தான் நாம் பாரம்பரியாக நம்பி நாம் ஏற்றுக்கொண்டு அதை விழாவாக நாம் கொண்டாடுகின்றோம். அந்த விதத்திலே அன்னை மரியாள் கடவுளுக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்டவர். சிறுமியாக இருக்கும் பொழுதே அவர் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்டவர். அதை ஒரு பெரிய விழாவாக கொண்டாடினார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட விழா என்பது நாம் எப்படி சிறுமிகளுக்கு பல்வேறு விழாக்கள் கொண்டாடுகிறோமோ, அதே போல அன்னை மரியை காணிக்கையாக ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அங்கு இருக்கின்ற ஊர் பெரியவர்கள், உற்றார் பெரியவர்கள் அனைவரையும் அழைத்து அது பெரிய விழாவாக கொண்டாடி அங்கே இருக்கின்ற பெரிய குருவிடம் எருசலேமிலே அன்னையை காணிக்கையாக ஒப்பு கொடுத்தார்கள். அன்பார்ந்தவர்களே, இதனுடைய பொருள் என்ன என்று நாம் பார்க்க வேண்டும். என்னவென்றால், பிற்பாடு அன்னை மரியாள் வளர்ந்த பிற்பாடு கபிரியேல் தூதர் அவருக்கு தோன்றி நீ கடவுளின் தாயாக வேண்டும் என்று சொன்னவுடனே அவர் ஆம் என்று ஏற்றுக்கொள்கிறார். அந்த ஆம் என்கின்ற அந்த கீழ்ப்படிதல், அந்த ஏற்றுக்கொள்ளுதல், கடவுளுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படியதுதான் நமக்கு மீட்பை கொண்டு வந்தது. அதனால்தான் இயேசு அவர் வழியாக இந்த உலகத்தில் பிறக்க திருவளமானார். இன்று நாம் மீட்பை பெற்றவர்களாக இருக்கிறோம் என்றால் அன்னை மரியாள் அன்று சொன்ன ஆம் என்ற அந்த வார்த்தை, அந்த ஆம் என்ற அந்த வார்த்தை என்பது அவருடைய வாழ்வை முழுமையாக வெளிப்படுத்துவாக இருக்கிறது. அன்று திடீரென்று சொன்னவில்லை. ஆகவேதான் சிறுமியாக இருக்கின்ற பொழுதே, அவர் சிறு வயதிலிருந்தே அவர் தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார். திடீரென்று கபிரியேல் தூதர் தோன்றி அவருக்கு மங்கள வார்த்தை சொல்லுவது மட்டுமல்ல,
அதுக்கு முன்னதிலிருந்தே அவர் தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த ஒரு கன்னியாக அன்னை மரியாள் இருந்திருக்கின்றார். ஆகவே முழுமையாக ஒவ்வொரு நொடியிலும் ஒவ்வொரு பொழுதிலும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கின்ற ஒரு பெண்மணியாக, சிறுமியாக, வளர்ந்தவராக, தாயாக அன்னை மரியாள் இருந்திருக்கின்றார். எனவேதான் அவர் இந்த ஆம் என்ற வார்த்தையை பிற்பாடு சொல்லுகின்றார், புகழ்பாடலில் சொல்லுகிறார், என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது என்று கூறுகின்றார். ஏனென்றால் தாழ்நிலை இருந்த தன்னை அடிமையை கண்ணோக்கினார், தாழ்ந்தோரை உயர்த்தினார், பசித்தோரை நலன்களால் நிரப்பினார், செல்வரை வெறுங்கையனாய் அனுப்பினார், செருக்குற்றோரை சிதறடித்தார், அரியணையில் இருப்பவரை வீழ்த்தினார் என்றெல்லாம் அன்னை மரியாள் பாடுகிறார். என்றால் அதற்கு இப்படிப்பட்ட தாழ்நிலை இருந்த அவரை ஒரு அன்னையாக, கடவுளின் அன்னையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கடவுளுடைய சித்தத்தை, கடவுளுடைய திருவுளத்தை, அவருடைய பேரன்பை அன்னை மரியாள் புகழ்ந்து பாடுகிறார். இன்று அன்பார்ந்தவர்களே, கடவுளுக்கு அர்ப்பணிக்கின்ற நபர்கள் இருக்கின்றார்களா, ஆம் என்று சொல்பவர்கள் இருக்கிறார்களா என்று பார்க்கின்ற பொழுது, சென்ற வாரம் ஒரு செய்தியிலே பார்த்தேன். இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நாட்கள் மாறுகின்ற பொழுது சில பெரிய வளர்ந்த பெண்கள் கூட கத்தோலிக்க சபையில் இருக்கின்ற சகோதரிகளாக, அருட்சகோதரிகளாக மாறுகிறார்கள். பல இடங்களிலே பார்க்கின்றோம். பல சபைகள் இருக்கின்றன, கன்னியர் சபைகள் இருக்கின்றன. அதிலே இன்று நாம் காலையில் இன்றைக்கு சிறப்பிப்பவர்கள் இமாக்குலேட் சபை சகோதரிகள். இங்கே நமக்கு என்ற பிரசன்டேஷன் கான்வென்ட் இருக்கிறது, கொன்சாகா கான்வென்ட் இருக்கிறது, க்ளூனி சபை இருக்கிறது. இப்பொழுதெல்லாம் இந்த தேவாலயத்தில் குறைந்து கொண்டே செல்லுகிறது. முன்னாளை போல யாரும் சகோதரிகளாகவோ அருட்தந்தையர்களாகவோ மாறுவதற்கு வருவதில்லை, குறைந்து கொண்டே போகிறது. அது காரணம் என்னவென்றால் உலக கவர்ச்சி. இதைவிட நாம் இங்கே நன்றாக இருக்கலாம், திருமணமாகி நன்றாக இருக்கலாம், இங்கே சிறப்பாக இருக்கலாம். அந்த சமூக ஊடகங்களுடைய கவர்ச்சிகள், பர உலக கவர்ச்சிகள், அது இதைவிட அதிகமாக நன்றாக இருக்கிறது என்று தோன்றுவதால் இதிலே இந்த தேவாலயத்தில் என்பது குறைந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். அதே நேரத்திலே இப்படிப்பட்ட உலக காரியத்திலே ஈடுபடுவது தவறு கிடையாது. ஆனால் அதிலே அதிகமாக ஒரு ஆர்வம் கொண்டு நான் மேன்மேலும் சம்பாதிக்க வேண்டும், நான் நன்றாக இருக்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும், கார் வாங்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், உலகத்தில் உள்ள எல்லா மகிழ்ச்சியையும் நான் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்ற பொழுது என்ன நடக்கிறது என்றால் அதுவே விரக்தியாக மாறிவிடுகிறது. எல்லாம் ஓகே, கடைசி நிம்மதி இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி வருகின்ற பொழுது, ஓ இதில் நிம்மதி இல்லை என்று பல பேர், இந்த பெண்கள் கூட பல நேரங்களிலே ஐடி என்று பல அதிகமாக சம்பாதித்து விட்டு இதிலே ஏதோ குறைகிறது என்று நான் ஆண்டவரை தேட வேண்டும் என்று ஆண்டவரை தேடி கடைசி காலத்தில் கூட, வயது முதிர்ந்த காலத்தில் கூட மடங்களில் சேர்கின்ற ஒரு நிலைமை, 30-35 ஆண்டுகளுக்கு பிற்பாடு ஓகே ஒன்றுமில்லை என்று சேர்கின்ற நிலைமை இன்று மாறிக்கொண்டிருக்கிறது. அதே போல இப்படிப்பட்ட மடங்களுக்கு தான் போய் வேலை செய்கிறார்கள், பள்ளியிலே பணிபுரிகிறார்கள், வெளியிலே வேலை செய்கிறார்கள். இவர்களுக்கு தேவாலயத்தில் குறைகிறது. அதே நேரத்தில் பார்த்தால் இன்னும் 4 சுவற்றுக்குள்ளே இருக்கின்ற கார்மேல் மடத்துக்கும் பெண்கள் செல்கிறார்கள். அப்படி என்றால் எல்லோருமே ஒரே திசையில் செலுந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் நம்ப தேவையில்லை. எல்லாருமே இந்த மேலே பணம் சம்பாதிக்க வேண்டும், மேல் மேலே உயர வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதில்லை. இப்படிப்பட்ட ஆன்மீக வாழ்வை தேடி, அமைதியை தேடி, ஆண்டவரை தேடி செல்லுகின்ற நபர்களும் இன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆகவே உலகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்று நாம் பயந்துவிட தேவையில்லை. ஒரு காலத்திலே ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பாக பார்த்தீர்கள் என்றால் பல ஐரோப்பியர்கள் இந்த இந்திய நாட்டை தேடி வந்தார்கள். ஏன் என்று கேட்டால், நாங்கள் ஓடினோம், பொருள் தேடினோம், ஆனால் மனதிலே நிம்மதி இல்லை. இந்த நிம்மதி எங்கே இருக்கிறது? கடவுள் எங்கே இருக்கிறார்? எனக்கு உண்மையிலேயான அமைதி எங்கே கிடைக்கும் என்று இந்திய நாட்டுக்கு வந்தார்கள். பல ஆசிரமங்களுக்கு சென்றார்கள், இந்து ஆசிரமங்களுக்கு சென்றார்கள், அங்கேயாவது நிம்மதி கிடைக்குமா என்று. அப்படிப்பட்ட ஒரு சூழல் மீண்டும் நம்முடைய இந்திய நாட்டுக்கு வருகிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்திய நாட்டிலும் பல நபர்கள் இப்படி ஐடி ஃபீல்டு அது இது எல்லாம் காலையிலிருந்து மாலை வரை வேலை,
எழுந்திருக்க வேண்டும், போக வேண்டும், வேலை செய்ய வேண்டும், இரவு 10 மணிக்கு திரும்ப வேண்டும், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் வேலை, அந்த துணி துவைக்க வேண்டும், எல்லாம் செய்ய வேண்டும். அப்போ வாழ்க்கை என்பது என்ன? இந்த ஓடி ஓடி சம்பாதிக்கின்ற இந்த சம்பாதனை எதற்கு உதவுகிறது கேட்டால், நான் இவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ண மாட்டேன் என்று. ஆனால் காலம் கடந்து திருமணம் முடிக்கின்ற பொழுது அவர் வாழ்க்கையை முடிந்துவிட்ட ஒரு சூழலாக இருக்க வேண்டும். ஆகவே பணம் பொருள் தேடி 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 செல்கின்ற பொழுது தங்களுடைய நிம்மதியை, தங்களுடைய வாழ்க்கையை இழக்கின்ற நிலைமையை நாம் பார்க்கிறோம். ஒரு பெரிய என்ஜினியர் ஒருவர் எனக்கு தெரியும், நான் குருமடத்தில் படித்துக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு பையன் ஒரு பெண். அவர்களை பார்த்து, நீ என்ன பையனை என்ன படிக்க வைக்க போகிறீங்க, பெரிய டாக்டராக போகிறீங்களா, இன்ஜினியர்? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, சாதாரணமாக படிக்கிறதர், சாதாரணமாக படிக்கிட்டோம், அவர் என்ன படி சாதாரணமாக இருந்தால் போதும். இப்படி மேலே படித்து பல கடன் வாங்கி செலவழித்து படிக்க வைத்து அவள் நிம்மதியை, எங்கள் நிம்மதி அவள் நிம்மதி போவதை விட அவள் இயல்பாக என்ன செல்கிறதோ அதே போல் சென்று கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமாக இருக்க வேண்டும். அன்னை மரியாள் இதைத்தான் தேர்ந்து கொண்டார். சாதாரணமாக இருக்க வேண்டும், எளிமையாக இருக்க வேண்டும் என்று. இதுதான் நாம் பார்க்கின்றோம். ஆண்டவரை காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட நாளிலே அங்கே சிமியோன் ஒருவர் இருந்தார். அது சிமியோன் வயது முதிர்ந்தவர், பல ஆண்டுகளாக அங்கே இருந்தார். அவர் எதற்காக இருந்தார்? ஆண்டவரை மெசியாவை காணும் முன் தான் சாவதில்லை என்று அவருக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆக எப்போ மெசியா வருவார்? யார் மெசியா வருவார்? கோயிலே இருந்து என்ன புண்ணியம்? அந்த சிமியோன் என்பவர் அங்கேயே கிடந்தார், பொறுமையாக இருந்தார். நாட்கள் கடந்தன, மாதங்கள் கடந்தன, வருடங்கள் கடந்தன. மெசியா எப்பொழுது வருவார் என 2000 ஆண்டுகளாக காத்திருந்தார்கள். வந்தாரா? வரவில்லை. ஆனால் இவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, மெசியாவை நீ காண்பாய் என்று. அப்ப காலங்காலமாக காத்திருந்த அவருடைய கண்கள் மெசியாவை கண்டு கொண்டன. இப்பொழுது என் கண்கள் மெசியாவை கண்டு கொண்டன என்று நான் நிம்மதியாக செல்வேன் என்று சொல்கிறார். அவருக்கு இருந்தது என்ன? பொறுமை, நிதானம். இந்த பொறுமையும் நிதானமும் இருக்கின்ற பொழுது நாம் வெற்றி பெறுவோம். வேகமாக சென்று வேகமாக சம்பாதித்து வேகமாக நாம் இழப்பது என்பது இன்றைய நாளிலே இருக்கிறது. என்றால் நம்முடைய கலாச்சாரம் எப்படிப்பட்ட கலாச்சாரமாக இருக்கிறது என்றால், ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரம், யூஸ் அண்ட் த்ரோ கலாச்சாரம், பயன்படுத்திவிட்டு தூக்கி எறிகின்ற கலாச்சாரம். இந்த 2 கலாச்சாரமும் இன்று நமக்கு அதிகமாக இருக்கிறது. ஃபாஸ்ட் ஃபுட், வேகமாக நடக்க வேண்டும், எதுவும் சீக்கிரம் முடிய வேண்டும். இட்லிக்கு மாவு அரைச்சி அரிசியை உளுந்து ஊற வச்சு அரைச்சி செய்கிறத விட எது ஈஸி? கடையில் போய் மாவு வாங்கி வைத்து ஈஸி. ஆகவே ஃபாஸ்ட்டு, எல்லாமே ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடுது. இப்பொழுது இட்லி எல்லாமே, வடை எல்லாமே, சப்பாத்தி எல்லாமே ஃப்ரோசன் ஃபுட்டில் விற்குது. அப்படியே வாங்கி சூடு பண்ணி சாப்பிடலாம். எல்லாமே சூடாக வேகமாக முடிகின்ற ஒரு பண்பாட்டுக்கு நாம் வந்து விட்டோம். அதே நேரத்தில் யூஸ் அண்ட் த்ரோ கலாச்சாரம், பயன்படுத்தி பேப்பர் கப்பு அது இது எல்லாமே பயன்படுத்தி விட்டு தூக்கி போடுகின்ற ஒரு சூழல். இது எதிலே கொண்டு போய் விடுகிறது? மக்களையும் அப்படித்தான் பார்க்கின்றோம். இது வேகமாக முடியுமா? வேகமாக எல்லாம் முடியுமா? அல்லது இந்த நபர்கள் நமக்கு உதவுவார்களா? இவள் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்மளோட பழகுவோம், இல்லை என்றால் எதற்கு? இவர் இந்த விதத்தில் உதவுவார், உதவாதவர் நமக்கு எதற்கு என்று பொருட்களை எப்படி பார்க்கின்றோமோ அதே போல மனிதர்களை பார்க்கின்ற ஒரு மனநிலை மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த உறவு என்பது, அன்பு என்பது, நட்பு என்பது குறைந்து கொண்டே வருகிறது. ஆகவேதான் இந்த உலகத்திலே இந்த பொறுமை, நிதானம் என்பதை சிமியோன் என்பவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவரை காணிக்கையாக போட்ட அந்த நாளிலே அவர் அந்த நிதானம், ஒரு பொறுமை, அந்த ஒரு பொறுமையும் நிதானம் இருக்கின்ற பொழுது நாம் வெற்றி கொள்வோம். ஒரு பார்த்தவருடன் எரிச்சல் அடைவது, உடனே சண்டை போடுவது, உடனே அவர் மேல் கோபம் கொள்வது என்றெல்லாம் இயல்பாக நமக்கு வருகிறது. இது எல்லாமே இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரத்திலிருந்து வருவது. அது இதையெல்லாம் மாற்றி நம்மளுக்கு நிதானம் என்பது எங்கிருந்து வரும்? ஆன்மீகத்திலிருந்து வரும். ஆண்டவரை நம்பி இருக்கின்ற பொழுது இந்த நிதானம், பொறாமை நீங்கி பொறுமை நமக்கு கிடைக்கும், அன்பு நமக்கு கிடைக்கும், நட்பு நமக்கு கிடைக்கும், மனிதர்கள் முக்கியம் என்பதை நாம் உணர்வோம். ஆக இதுதான் நமக்கு பாடமாக அமையும். அன்னை மரியாள் இந்த நிதானத்தை கடைபிடித்தார், தன்னையே அர்ப்பணித்தார். இப்படிப்பட்ட உலக போக்கிலே இன்று போகின்ற வேளையிலே, வேகமாக போகின்ற வேளையிலே நின்று நிதானித்து கடவுள் எங்கே நம்மை அழைத்து செல்கிறார் என்பதை அன்று அன்னை மரியாள் உணர்ந்தது போல நாம் உணர வேண்டும். கடவுள் நம்மை எங்கே அழைத்து செல்கிறார், எதற்காக நம்மை அழைத்து செல்கின்றார்? வேகமாக ஓடி நாம் சாதிக்கப் போகிறோமா?
நிதானமாக இருந்து நாம் நம்முடைய லட்சியத்தை அடையப் போகிறோமா? சிமியோனை போல நாம் நிதானமும் பொறுமையும் அந்த அன்பையும் கொண்டிருக்கிறோமா? பிறரை நேசிக்கின்ற, பிறரை ஏற்றுக்கொள்ளுகின்ற, பிறரை புரிந்து கொள்ளுகின்ற அந்த மனப்பான்மை நமக்கு வேண்டுமென்றால், இந்த நிதானம் இல்லை என்றால், பொறுமை இல்லை என்றால் முடியாது. அன்னை மரியாளை போல நாம் ஆம் என்ற கடவுளுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டுமென்றால், சிமியோனை போல இந்த நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிப்போம். இதற்காக ஆண்டவரிடம் ஜெபிப்போம். ஆமென்.